1940 ஐரோப்பிய வரலாற்றின் மிக இருண்ட காலம். ஹிட்லரோட அந்த நாஜி படை ஒரு ராட்சத அலை மாதிரி ஐரோப்பாவை முழுங்கிட்டு இருந்துச்சு. பிரான்ஸ், போலந்து, பெல்ஜியம்னு பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் சில வாரங்கள்ல மண்டியிட்டாச்சு. ஐரோப்பிய வரைபடமே நாஜிக்களோட கருப்பு நிறத்துக்கு மாறிட்டு இருந்த நேரம் அது. ஆனா அந்த வரைபடத்தோட மையத்துல ஆல்ப்ஸ் மலைகளுக்கு நடுவுல ஒரே ஒரு சின்ன புள்ளி மட்டும் வெள்ளையாவே இருந்துச்சு. அதுதான் சுவிட்சர்லாந்து. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம், சுவிட்சர்லாந்து ஒரு நியூட்ரல் நாடு, அவங்க சாக்லேட் செய்வாங்க, வாட்ச் செய்வாங்க, யாரு வம்புக்கும் போக மாட்டாங்க, அதான் ஹிட்லர் அவங்கள விட்டுட்டாருன்னு இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. ஹிட்லருக்கு சுவிட்சர்லாந்து சுத்தமா பிடிக்காது. ஐரோப்பாவோட முகத்துல இருக்கிற பரு அப்படின்னு அந்த நாட்டை அசிங்கப்படுத்தினாரு. அந்த நாட்டை அழிக்க தேதியும் குறிச்சாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரால் சுவிட்சர்லாந்துக்குள்ள ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. ஏன்?